தனிமையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சத சாப்பிட்லாம், இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கலாம், யாரையும் பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. காற்றுக்கென்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். என்னடா இவன் சிக்கன் பீஸை காமிச்சிட்டு பிரியாணியை காமிச்சிட்டு தனியாக இருக்கிறத பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மணிஷ் தம் பிரியாணி போகலான்ட்டு முடிவெடுத்தேன். யாரையும் கேட்கல, நான் பாட்டுக்கு போனேன். என்ன ஒன்று, அங்கே போனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. யாருமே சீட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நான் தனியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு உடனே கிடச்சிது. சிங்கிள் சீட்டு கிடச்சிது. ஆர்டர் பண்ணேன். 10 மினிட்ஸில் சீரக சம்பா அரிசி பிரியாணி வித் சிக்கன் எல்லாமே வந்தது. சந்தோஷமாக ஜாலியாக டெலிஷியஸாக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ தனியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பெஸ்ட்டுன்னு பாருங்கள். இதுக்கு தான் நான் சொன்னேன் தனியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம்னு. உங்கள் யாருக்கானா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா, தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா எதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. தனியாக இருக்கிறது ஒரு வரம்னு நினச்சி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுங்கள், பிடிச்ச இடத்துக்கு போங்க, சாப்பிடுங்க, ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இஸ் டு எக்ஸ்ப்ளோர், அவ்வளோதான். ஸோ பி ஹாப்பி. நான் இந்த சண்டேவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் இந்த சண்டே ஜாலியாக அமையட்டும்ன்ட்டு நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். ஹாவ் அ ஹாப்பி டே. பாய்.